அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 12. இந்த வீடியோவில் 50 முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்களால் முடிஞ்சால் ஒரு 40க்கு மேலே எடுத்து காட்டுங்க. எத்தனை பேர் 40க்கு மேலே எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பொது தமிழ் மாதிரி தேர்வு அப்படிங்கிறது 200 மாதிரி தேர்வு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு தேர்வுக்கும் 50 வினாக்கள் இருக்கும். அப்போ 200 × 50 10,000 வினாக்கள் புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். நிறுத்தற்குறி அறிக. நிறுத்தற்குறி அறிக. ஸோ இந்த ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதில் இரட்டை மேற்கோள் குறி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி காற்புள்ளி வரணும். இதில் வரல. அப்போ இந்த லைன் தப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்குதா? ஆனால் இங்கே ஒற்றை மேற்கோள் குறி தான் வரணும். இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி போட்டிருக்காங்களா? அப்போ இதுவே தப்பு தான். ஓகேங்களா? அடுத்த லைன் பாருங்கள். கூட்டத்தின் தலைவர் காற்புள்ளி போட்டிருக்காங்க. அடுத்தது தான் இரட்டை மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆகுது. சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை உள்ள ஒரு கண்டென்ட் வருது. அதனால் அங்கே தான் ஒற்றை மேற்கோள் குறி போடணும். என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது இந்த வாக்கியம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. ஸோ நிறுத்தற்குறிகளை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஃபுல்லாக காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முழு புள்ளி, வினாக்குறி, இரட்டை மேற்கோள் குறி எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறி. 52வது வினா பாருங்கள். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஒரு வாக்கியம் முடியுது, அதுலேயே இன்னொரு வாக்கியம் வந்துச்சுன்னா அரைக்காறு புள்ளி போடுவாங்க. ஓகேங்களா? மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என்று பொதுவாக பாடுது. முற்றுப்புள்ளி இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது 53வது வினா. சரியான நிறுத்தற்குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறி. பாருங்க. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும் அப்படிங்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா ஒரே லைனில் ஒரே தொடரில் இன்னொரு வாக்கியம், அதாவது இன்னொரு சொற்றொடர் வந்துச்சுன்னா அரை கார் புள்ளி போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? முன்னாடி வீடியோக்கெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ இதில் அரைக்கால் புள்ளியே இல்லை. ஆச்சரியக்குறி இருக்குது, முற்றுப்புள்ளி இருக்குது, கார் புள்ளி இருக்குது. அப்போ எல்லாமே தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டியில் பார்ப்போம். ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். இதுதான் அரை கார் புள்ளி. ஓகேங்களா? ஸோ இதற்கு உண்டானது. அடுத்து பாருங்கள். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? கீழே கொடுத்துருக்கிறதுல எது எழுத்து வழக்கு சொல்? ஆன்சர் என்ன? சொல் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. ஓகேங்களா? சொல்லு, சொல்லிக்கின்னு, சொல்றா அப்படிங்கிறதுலாம் பேச்சு வழக்கு. சொல் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கானது. அடுத்து 55. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறி. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிங்கிறாங்க. பாருங்க. செல்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எழுத்து வழக்கில் இருக்கும். வருக அப்படிங்கிறது எழுத்து வழக்கு சொல் தான். குந்திக்க அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. உட்காருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் எழுத்து வழக்காக இருக்கும். படித்தான் அப்படிங்கிறதும் பேச்சு வழக்கு, அதாவது எழுத்து வழக்கு. ஓகேங்களா? அப்போ எழுத்து வழக்கில் அமையாதது குந்திக்க அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்து 56. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தெரிந்தெடு அப்படிங்கிறாங்க. எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள். நேற்று அவன் வருவானா அப்படிங்கிறது தான். நேற்று நீ வந்தியா, வருவாயா, வந்தாயாங்கிறதெல்லாம் சரியானது கிடையாது. சாரி, இதில் வந்து நேற்று அவன் வருவானா அப்படின்னு கேட்குறது தான் இந்த பேச்சு வழக்கு. நேற்று நீ வந்தாயா அப்படின்னு கேட்குறது தான் எழுத்து வழக்கு. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியானது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த 57வது வினா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம். சிங்கக்குட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குருளை, சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. இளமை பெயர். ஓகேங்களா? சிங்கத்தோட இளமை பெயர் குருளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பசு. இதோட இளமை பெயர் என்ன? கன்று. அடுத்து 59.
சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் இதுக்கு சரியான சொல் எது? சுவர். எழுப்பினான், கட்டினான், அமைத்தான், உண்டாக்கினாங்கிறத சுவர் எழுப்புறது, மேலே போகிறது தானே சுவருங்கிறது. அதாவது எழுப்பினான்ங்கிறது சரியான சொல். உண்டாக்கிங்களா? கட்டினான் அப்படிங்கிறது வேறு. இப்போ இந்த எழுப்பினான் அப்படின்னு வரலன்னா கட்டினான்ங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணலாம். எழுப்பினான்ங்கிறது சரியானது. 60வதுனா பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம் கண்டறிக. நான் வந்தேன் அப்படிங்கிறது எதிர்காலமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? நான் வந்தேன். கவிதை இயற்றினால் இறந்த காலம். இது சரியாக இருக்குது. கவிதை இயற்றிட்டா அப்படிங்கிறது. மேடையில் பேசுவேன் நிகழ்காலங்கிறாங்க. பேசுவேன்ங்கிறது எதிர்காலத்தில் வரணும். மழை பெய்தது எதிர்காலங்கிறாங்க. தப்பு. மழை பெய்ஞ்சிச்சுன்னா அது நிகழ்காலத்தில் தான். அதுவும் இறந்த காலமாக மாறிடும் மழை பெய்தது அப்படிங்கிறது. அடுத்தது 61 நிகழ்காலத்தை குறிப்பது எது? நிகழ்காலத்தை குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், கீழே கொடுத்துருக்கிறதுல நிகழ்காலத்தை குறிக்கிறது நடக்கிறது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிகழ்காலம். 62 பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலம் என்ன? சிரிப்பால் அப்படிங்கிறது தான் எதிர்காலம். 63 சரியான வினாச்சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? 64 சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஷ். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல். அடுத்த வினா சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை டேஷ். என்ன வரும்? செய்யக்கூடாதவை யாவை அப்படின்னு வரும். அடுத்த வினா மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை வச்சிருந்தார் டேஷ். அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இந்த இடத்துல என்ன வரும்? ஆகையால் அப்படிங்கிறது வரும். அவர் நல்ல ஆள், அதனால் ஆகையால் அவருடைய மாணவர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினாங்க. அடுத்த வினா சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஷ் நடைபெறுகிறது. இதற்கான இணைப்பு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான். அடுத்த வினா 68 கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அப்படிங்கிறாங்க. பயனின்றி அழியும். ஸோ இதில் இணைப்பு சொல் அப்படின்னா அதுபோல், புரியுதுங்களா? தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அப்படிங்கிறாங்க. இவற்றுள் எது சரியானது? இருபொருள். ஓகேங்களா? இருபொருள் கொடுக்கணும். ஆக்குதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான இருபொருள் என்ன? ஆக்குதல் அப்படிங்கிறதுக்கு உண்டான இருபொருள் அப்படின்னா செய்தல் சமைத்தலை குறிக்கும். செய்தல் சமைத்தல் அப்படிங்கிற சொற்களை வரும். அடுத்தது என்ன? 70வது வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஏணி சாத்திய. ஏணி சாத்திய. வானம் ஊன்றிய. மதலை அப்படிங்கிற இந்த சொல் எந்த இடத்துல கரெக்டாக உட்காரும்? வானமூன்றிய மதலை. வானமூன்றிய மதலை அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக இருக்கும். அடுத்த வினா 71 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது அப்படிங்கிற இந்த சொல்லை கரெக்டாக எந்த வாக்கியத்தில் உட்காரும்? மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது தான். அந்த தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கிறது தப்பு. சால உரு தவ நனி கூர் கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? மிகுதி அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. உயர்ந்தோங்கு மலை. இந்த தொடரில் இப்போ ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் இருக்குது. அந்த 2 சொற்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் என்ன? உயர் ஓங்கு அப்படிங்கிறது 2 சொற்கள். அடுத்து 74வது வினா நகை என்னும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக. நகை எனும் சொல் தரும் இருபொருள் குறிப்பிடுக. சிரிப்பை குறிக்கும், அணிகலனையும் குறிக்கும் நகை அப்படிங்கிற சொல். 75 குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்ய.
பாரி அப்படின்னா வள்ளலை குறிக்கும், பரினா குதிரையை குறிக்கும். ஓகேங்களா, பாரினா வள்ளல், பரினா குதிரை. 76 மாலுமிகள் கூற்று. மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினாங்க. காரணம், மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுச்சுங்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னா கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா. அடுத்தது 77 கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப் இதற்கான தமிழ் எழுத்து என்ன, தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. அடுத்தது 78 கலைச்சொல் அறிக. காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள், விண்வெளி கதிர்கள். 79வது வினா பாருங்க, கலைச்சொற்கள் அறிந்த நூல். ஸோ இதற்கான ஆன்சர் த்ரெட் அப்படிங்கிறது தான். அடுத்தது 80வது வினா, யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக அப்படின்னா எங்கே அப்படிங்கிற பொருள் வரும். 81 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். பொறுத்துக. ஈன்று அப்படின்னா என்ன, ஈன்று அப்படின்னா பெற்று அப்படின்னு வரும். கொம்பு அப்படிங்கிறது கிளையை குறிக்கும். அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை உடையது. குரங்கு அப்படின்னா கவி. தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் யார் அப்படின்னா நுகர்வோர். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குவோர் நுகர்வோர். பின் வருவனவற்றை பொருத்தி விடையறிக. ஆ அப்படின்னா நிறைய குறிக்கும். ஆனா நிறை. ஆடு, ஆடு அப்படின்னா உங்களுக்கு மந்தை. ஒளி அப்படின்னா கற்றை அப்படிங்கிற பொருள் வரும். கல் அப்படின்னா குவியல், அதாவது ஒவ்வொன்றோட கூட்டுப்பெயர். ஓகேங்களா, ஒவ்வொன்றோட கூட்டுப்பெயர் இது. ஒளி அதிகமாக போனால் ஒளிக்கற்றை அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஆடு அதிகமாக இருந்தால் ஆட்டு மந்தை. ஆ நிறை. நிறை கவர்தல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அது. கட்டளை தொடரை கண்டறிக. 84வது வினா, கட்டளை தொடரை கண்டறிக. ஸோ இதில் பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறத கட்டளை வாக்கியமாக இருக்குது. மற்றபடி இது எதுவும் கட்டளை கிடையாது. இது நாற்காலினா ஒரு செய்தி மாதிரி. அப்துல் நேற்று வருவித்தான்ங்கிறது அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு தான் கணக்கு. 85 இந்த வரிகளில் உள்ள பொருள்கோள்களை கண்டறிக. ஆழத்து மேல குவளை, குளத்துள்ள வாளின் நெடிய குரங்கு அப்படிங்கிறாங்க. இந்த வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோளில் இது வருது. அடுத்த வினா பாருங்கள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிங்கிறாங்க. ஆன்சர் என்ன, கலிங்கத்து வரைநிலை தான் இந்த வாக்கியங்கள் வருது. அடுத்த வினா 87 பிழை திருத்துதல். ஒரு ஓர் ஆல்ரெடி இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சரை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறத சரியானது. ஸோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் இதில் சிம்பிள். 88 சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடுங்கிறாங்க. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 89 பிழை திருத்தி எழுது. பிழை திருத்தி எழுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஓர் புத்தகம் தப்பு, ஒரு புத்தகம் இது சரியாக இருக்குது. ஒன்று புத்தகம் இதுவும் தப்பு, ஒன்றின் புத்தகம் இதுவும் தப்பு. ஓகேங்களா, இதுவும் தப்பு. பி தான் சரியானது. சொல்பொருள் பொறுத்துக. சொல்பொருள் பொறுத்துக அப்படிங்கிறாங்க. வாரணம் அப்படின்னா என்ன, யானையை குறிக்கும். ஸோ யானை. ஓகேங்களா. அடுத்தது சூரன் அப்படின்னா எதை குறிக்கும், சூரன் அப்படின்னா என்ன, சூரன் அப்படின்னா வீரன். ஓகேங்களா. பரி அப்படின்னா என்ன, ஆல்ரெடி நமக்கு தெரியும், குதிரையை குறிக்கும். ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது, கமுகு அப்படின்னா என்ன, பாக்கை குறிக்கும். கமுகுனா பாக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது சொல்பொருள் பொறுத்துக. சொல்பொருள் பொறுத்து சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுங்கிறாங்க. கீழே கொடுத்துருக்கல சரி தவறு அதை மட்டும் சரியாக பொறுத்துக்கணும். சரியான ஒரு பொருளையும் சொல்லியும் தேர்ந்தெடு. வருக்கை, புல் இதெல்லாம் தப்பாக இருக்குது. அல்லல் சேரு. அல்லல் அப்படின்னா சேரு, இதுதான் சரியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 92 கழனி அப்படின்னா என்ன, கழனி அப்படிங்கிறது வயல். சமர் அப்படின்னா போர் செய்கிறது. களம், களம்னா கப்பல். ஆழினா கடல்.
93 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 95 ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின, தொடங்கியது, தொடங்கினர், தொடங்கினார்கள்ங்கிறதெல்லாம் தப்பு. அடுத்த கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. கொஞ்சம் பெரிய பத்தி தான் நான் படிக்கிறேன், டக்குன்னு பார்த்துக்கோங்க ஸ்பீடாக. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திரிவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் முத்துராமலிங்க தேவருங்கிறாங்க. ஸோ 96வது நான் பாருங்கள், விடுதலை போரில் பங்கேற்றவர் யார்? முத்துராமலிங்கர். அவரின் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்ன? சிறையில் அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் என்ன? வாய்ப்பூட்டு சட்டம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டினவர் திருவிகா. வங்க சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யார்? வங்க சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? ஸோ இதோட எனக்கு உண்டான டெஸ்ட் வந்து முடியுது. ஸோ அடுத்த டெஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை வந்து மீண்டும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.